ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம தமிழ் குக்கிங் கிச்சனில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, கோதுமை மாவு வச்சு நல்லா அழகாக குண்டு குண்டுன்னு குலோப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து நீங்கள் இன்ஸ்டன்ட் மிக்ஸ் வச்சு செய்கிற அதே குலோப் ஜாமுன் டேஸ்ட்லேயே இருக்குங்க. இதோட டேஸ்ட் ஒன்றும் டிஃப்ரெண்ட் தெரியாது. வீட்லேயே நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ குண்டாக அழகாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் கூட வெடிப்பு இல்லாமல் சூப்பராக நாங்கள் வீட்லேயே செஞ்சிடலாம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் குக்கிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது செய்கிறதுக்காக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி மெஷரிங் கப்பில் அளந்துருக்கேன். நீங்கள் நார்மலாக வீட்டில் இருக்க எந்த டம்ளர்னாலும் இது மாதிரி நீங்கள் அளந்துக்கோங்க. அதிலேயே மற்ற பொருட்களையும் அளந்துக்கோங்க. இப்போ நான் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன்ல, அதில் ஒரு 3/4 கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துருக்கேன். நீங்கள் இதில் வந்து 1 கப்லேருந்து 3/4 கப் வரைக்கும் நீங்கள் பால் பவுடர் சேர்த்துக்கலாம். நீங்கள் பால் பவுடர் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா ஃபுல்லாகவே கோதுமை மாவுலேயே நீங்கள் இதை செய்யலாம். நீங்கள் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து அதுலேயே நீங்கள் மாவு பிசைஞ்சு செய்யுங்க. இப்போ இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், ஆனால் நெய் சேர்க்கும் போது நல்ல வாசமாக இருக்கும். இப்போ இது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் பால் பவுட்ரு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு ஆப்ஷனல் தான், நீங்கள் சேர்க்க தேவையில்லை. நீங்கள் பால் பவுட்ரு சேர்க்காட்டியும் டேஸ்ட்டில் வெறும் டிஃப்ரெண்ட் எதுவும் தெரியாதுங்க. நீங்கள் வெறும் கோதுமை மாவில் செஞ்சாலும் டேஸ்ட்டு அருமையாக சூப்பராக இருக்குங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் எடுத்து அதில் நம்ம பிசைய போகிறோம். நீங்கள் நார்மலாக சப்பாத்திக்கெல்லாம் மாவு பிசைவீங்கள, அந்த மாதிரி இது டைட்டாக பிசையக்கூடாது. கொஞ்சம் லூஸாக, அதாவது ரொம்ப கிளறாமல். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பால் சேர்த்து உங்களுக்கு கையில் பிசையும் போது உங்களுக்கு கையில் ஸ்டிக்கியாக தான் ஒட்டும். அந்த ஸ்டேஜில் தான் இது இருக்கணும். ரொம்ப திக்காக பிசைஞ்சிடாதீங்க, ஏன்னா குலோப் ஜாமுன் உங்களுக்கு ஹார்டாக ஆகிடும், கல் மாதிரி ஆகிடும். அதனால் இங்கே பாருங்கள், ரொம்ப பிசையாமல் லேசாக இந்த மாதிரி பிரட்டி விட்டால் மட்டும் போதும். கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி, நல்லா பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப டைட்டாக பிசைஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கல் மாதிரி ஆகிடும். இது வந்து நமக்கு சர்க்கரை பாகு ரெடி பண்ணுற வரைக்கும் இது ஒரு 5 நிமிஷம் ஊறிட்டு இருக்கும்ல, அதில் கூட உங்களுக்கு தண்ணி பாலெல்லாம் அப்படியே நல்லா இழுத்து டைட்டாகிடும். அதனால் ரொம்ப இலக்கமாகவே இது பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சர்க்கரை பாகு ரெடி பண்ணுற வரைக்கும் நம்ம இதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு வாரமாக வச்சுடுங்க. சர்க்கரை பாகு செய்கிறதுக்காக ஒரு அடிகனமான பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நீங்கள் எந்த அளவுக்கு சர்க்கரை சேர்த்திங்களோ அதே அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதிச்சு வரணும். இது வந்து பாகு பதம் எதுவும் தேவையில்லைங்க. நார்மலாக நீங்கள் குலோப் ஜாமுனுக்கு சர்க்கரை பாகு ரெடி பண்ணுவீங்கள்ல, அந்த பதம் இருந்தால் மட்டும் போதும். இது நல்லா கரைஞ்சி ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சா மட்டும் போதும். இதுக்கு கம்பி பதமோ எதுவும் தேவையில்லை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா கரைஞ்சி கொதிச்சு வரணும். நீங்கள் சர்க்கரை அதிகம் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் ஒரு 1/2 கப் அளவுக்கு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இது வந்து நீங்கள் நார்மலாக சுகர் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் 1/2 கப் இதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் கொஞ்சம் அதிகமாக ஸ்வீட் சாப்பிடுவேன், அதனால் ஒரு 1/2 கப் அளவுக்கு எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ இதில் ஒரு சிட்டிகை அளவுக்கு குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். இப்போ இது கூடவே ஏலக்காய் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஏலக்காய் தூளுக்கு பதிலாக முழு ஏலக்காய் இருக்குல்ல, அதை லைட்டாக இந்த மாதிரி பிச்சு போட்டு அதை கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வரணும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் பார்க்கவே கொஞ்சம் லைட்டாக திக்கான மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு வாரமாக வச்சுடுங்க. பாகு வந்து
உங்களுக்கு நல்லா ஆறிடக்கூடாது. ஓரளவுக்கு சூடாக இருக்கும்போதே நீங்கள் குலோப் ஜாமுனை இதை வந்து பொரித்து இதில் சேர்த்துடணும். இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக ஒரு 2 சொட்டு அளவுக்கு நான் இதில் நெய் சேர்த்துருக்கேன். அந்த ஸ்மெல் வந்து அந்த வாசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் ஒரு சின்னதாக கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துருக்கேன். இப்போ இதை அப்படியே ஆஃப் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுடுங்க. இப்போ பாருங்கள், நமக்கு மாவை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் பால் தெளித்து இதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் லூஸாக இருக்கணும், கையில் ஒட்டுற மாதிரி இருக்கணும். கையில் உங்களுக்கு ஒட்டுச்சு அப்படின்னா உருண்டை பிடிக்கும் போது கையில் கொஞ்சம் நெய் தடவிக்கோங்க. உங்களுக்கு கையில் ஒட்டாமல் வரும். இது பாருங்கள், உங்களுக்கு மாவு ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் உங்களுக்கு குலோப் ஜாமுன் நல்லா சாஃப்டாக வரும். இதை இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. இது கொஞ்சம் கூட வெடிப்போ விரிசலோ வராதுங்க. ரொம்ப சூப்பராக நல்லா குண்டு குண்டுன்னு பார்க்கவும் அழகாக இருக்குங்க, சாப்பிடவும் சாஃப்டாக இருக்கும். ரொம்ப டைட்டாகவும் இந்த மாதிரி உருட்டிடக்கூடாதுங்க. லேசாக பாருங்கள், லேசாக இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. கொஞ்சம் கூட வெடிப்பு இல்லாமல் இருக்குது பாருங்கள். இதே மாதிரியே, அதாவது நீங்கள் நார்மலாக குலோப் ஜாமுன் வந்து செய்வீங்கள்ல இன்ஸ்டன்ட் மிக்ஸில் பாருங்கள், அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் நார்மலாக உருட்டினாலே உங்களுக்கு கொஞ்சம் கூட வெடிப்பு இல்லாமல் வந்துடும். இப்போ இது இந்த மாதிரி சின்ன கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எண்ணெய் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதை பொரித்து எடுத்துக்கலாம். ஸ்டவ் வந்து எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஓவர் சூடாக இருந்தால் மேலே மட்டும் கருகுன மாதிரி ஆயிரும். இப்போ இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு லேசாக இந்த மாதிரி பரப்பி விட்டு இது வந்து நல்லா கோல்டன் கலர் வர அளவுக்கு இதை நல்லா வேக விட்டுக்கோங்க. மாவு உள்ளார நல்லா வெந்து வரணும், அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. பாருங்கள், லைட்டாக கோல்டன் கலர் வந்திருக்கு பாருங்கள். இதை அப்படியே நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. நீங்கள் இந்த மாதிரி எல்லா சைடும் லைட்டாக இந்த மாதிரி கிளறி விட்டே இருக்கும்போது எல்லா சைடும் ஈவனாக ஒரே கலரில் கோல்டன் கலரில் வந்திருக்கு பாருங்கள். இப்படி வெந்ததுக்கப்புறமா எண்ணெயை வடிச்சிட்டு இதை அப்படியே நம்ம சர்க்கரை பாகில் சேர்த்துற வேண்டியது தான். சர்க்கரை பாகு சூடாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள், எவ்வளோ அழகாக எல்லாத்தையும் நம்ம பொரித்து இதில் சேர்த்தாச்சு. இதை அப்படியே ஒரு 5-6 மணி நேரத்துக்கு நல்லா ஊற விட்டுருங்க. இது நல்லா ஊறினதுக்கப்புறம் நான் இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக நல்லா குண்டு குண்டுன்னு வெடிப்பு இல்லாமல் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இதோட டேஸ்ட்டும் அப்படியே இன்ஸ்டன்ட் மிக்ஸ் நீங்கள் செய்வீங்கள அதே டேஸ்ட்லேயே தாங்க இருக்கும். டேஸ்ட்டில் வேறு எந்த டிஃப்ரெண்ட்டும் இருக்காது. இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.